ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களா? நான் பார்த்தேன் நிறைய பசங்க 10th பசங்க வெளியே கிரவுண்டுக்கெலாம் போயிட்டு இருந்தாங்க, சுற்றிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருக்கீங்க போல். சில பேர் சோஷியல் படிக்கிறீங்க, அது கூட பரவாயில்ல. படிக்காமல் இருக்காதீங்களா, பப்ளிக் முடிஞ்சு விளையாண்டுக்கோங்க. சரி விடுங்க, நல்லா உட்காந்து படிங்க. மேக்ஸ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டில் டஃப்பாக வரும்னு ரொம்ப பயப்படுத்துகிறாங்களோ மேக்ஸு. நார்மலாக நீ என்ன படிச்சிருக்கியோ நல்லா படிச்சுட்டு போ, நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு போ. நல்லா படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. படிக்க முடியாத பசங்க நீ என்ன இத்தனை நாள் நல்லா படித்து வச்சியோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போ, தைரியமாக போ. ஈஸியோ கஷ்டமோ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. என்ன அந்த சென்டம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, ஒரு 7-8 மார்க் கஷ்டப்படுத்துவாங்க. அதை நம்ம சமாளிக்கணும் கம்பல்சரி. அப்புறம் 1 மார்க் 2 அது. அப்போ அதை சமாளிக்கணும்னு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், 8 சாப்டரோட கான்செப்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும், அண்ட் 8 சாப்டரோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். முக்கியமாக எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தப்போ இந்த மாடலில் நம்பர் மாற்றி கேட்டால் நம்ம போட முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். எல்லா எக்ஸசைஸும் பார்க்கணும், அப்போ தான் நம்ம சென்டர் படிக்க முடியும். ஓகே, நீங்கள் அதை பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாருங்கள், யூனிட் எக்ஸசைஸ் பாருங்கள்லாம் சொல்ல முடியாது. கம்பல்சரி யூனிட் எக்ஸசைஸும் கேட்கலாம், க்ரியேட்டிவும் கேட்கலாம். ஆனால் அதிகபட்சம் க்ரியேட்டிவ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ 10th மேக்ஸ் 5 மார்க் மட்டும் இப்போ பார்த்துடலாம். 50 மார்க் அடிக்கணும், என்ன பண்ணலாம்? நான் கம்பல்சரிக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் என்ன பண்ணணுன்னு. மீதி 9 5 மார்க் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எழுதிடலாம். அதுலேயும் கம்மி பண்ணி மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் கலர் இது ஃபுல்லாக மார்க் பண்ணி இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும்னு அர்த்தம். சாப்டருக்குள்ளே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அந்த சம் மட்டும் படித்தா போதும்னு அர்த்தம். அதையாவது படித்து 9 எழுதிடலாம். இருந்தாலும் டாப்பர்ஸ்ன்னு இருப்பீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன். மஞ்சள் கலர் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே படிங்க. ஓகே, அப்போ இந்த மஞ்சள் கலர் படித்தாலே 9 எழுதுனா மீதி எதுக்குங்க சார் அப்படின்னு கேட்கலாம். அது மீதி இம்பார்ட்டண்ட் இருக்குப்பா, சரியா? சில பேர்னால அது படிக்க முடியாது. ஸோ டாப்பர்ஸும் சேர்த்து படிப்பாங்களா, அதுக்கு தான். ஓகே, பயப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் 15,000 லைக் நான் கேட்குறேன், போடுங்க. சாப்டர் 1 1.1 1.2 1.4 1.5 எதையுமே விடாது. இந்த 12வது சம் விட்டுருவேன், 1.16 விட்டுருவேன். இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தவரை எதையுமே விடாது. எஃப்ஓஜியோ எஃப்ஆஃப்எக்ஸோ ஏக்ராஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 சம் ஃபஸ்ட் 4 சம் எதுவுமே விடாத. 2 5 மார்க் எழுதிடலாம் எப்படி கேட்டாலும், எதுவுமே விட்றாது. ஓகே, எக்ஸாம்பிள் முதல் கொண்டு பார்த்துரு. சாப்டர் 2ல் 2.6 ஹெச்சிஎஃப் தெரியும். 2.2 3rd 4th அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் ஈஸி தான். 2.5ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், இதுலேருந்து பார்த்துருங்க. 2.6 பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்ட சம், ஸோ தவிர்க்க முடியாது. 2.7ல் பார்த்திங்கன்னா ஜிபியில் கேட்கணுன்னா உங்களுக்கு இதுதான் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. 2.8ல் 3355 போக அந்த பாயிண்டில் வரும்ல, அதுவும் பார்த்துக்கோங்க. 2.9 ரேக்கா அண்ட் 6th சம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக 2 எழுதலாம். கஷ்டமாக ரொம்ப ஏதாவது கேட்டாலும் 1 கூட எழுதலாம். சாப்டர் 3 ரொம்ப அடிமட்டத்தில் நான் இருக்கேங்க சார், மேக்ஸில் ரொம்ப பூராக இருக்குன்னு ஜிசிடி ஸ்கொயர் ரூட் மட்டும் படி, ஆனால் எல்லாமே படி எக்ஸாம்பிளோட சேர்த்தி. ஆனால் ஆவரேஜ் நல்லா படிக்கிறோம். மெயினாக பார்த்துட்டு இப்போ 3.1 ஒரு சம் வரதான் போகுது, அட்லீஸ்ட் பேசிக் சம்மாவது பார்த்துட்டு போ. எல்லா சம் பார்த்தனால பேசிக் சம்மாவது பார்த்துட்டு போ. சைமல்டேனியஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். 3.5 சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. 3.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்துக்கும் தெரியும். 3.13லையும் இந்த 4 சம் பார்த்தா நல்லது, டாப்பர்ஸ். 3.4ல் கம்பல்சரிலாம் கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அதாவது 3.4ல் இந்த 2ல் ஃபஸ்ட்டு செகண்டு 4 5 6 அட்லீஸ்ட் பார்க்க முடியும். இதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் இது பாருங்கள். இன்னும் ஒரு 2 3 சம் விட்டுருக்கு, அவ்வளோதான். மித்தபடி அதர்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணிக்கிறதும் மஞ்சள் கலர் எழுதியிருக்கிறதும் முடியாதவங்க பாருங்கள். ஓகே, ரொம்ப முடியலன்னா அல்ஜிப்ராவில் வேணால் கம்மி பண்ணி ஜிசிடி ஸ்கொயர் ரூட் மட்டும் பாருங்கள். ஓகே, அதுக்குன்னு ஆவரேஜ் ஒரு 80க்கு மேலே எடுக்கிறவங்களாம் விட்டுறாத, எல்லாமே பாரு. மேட்ரிக்ஸில் எல்லாம் பார்த்துருங்கப்பா. அதில் என்ன இருக்குது, இன்டூ பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது தெரியாதா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. சாப்டர் 4 தீரம் மட்டும் 4 தீரமும் நல்லா பார்த்துக்கோ. இந்த தீரம் கூட விட்டுறாத, என்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அண்ட் இந்த 3 சம் யாரெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ பார்த்துருங்க, சரியா? டாப்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 3 சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்க்குறேன்னா பார்த்துட்டு இல்லைன்னா விட்டுரு. ஆனால் டாப்பர்ஸ் பார்த்துக்க. ஓகே, தீரம் வந்துடும், பயப்படாது. சாப்டர் 5ல் இவ்வளோ தான் இருக்குது, இதில் 2 5 மார்க் வந்துடும். 5.1ல் குவாடிலேட்டர் கொலினியர் ரெண்டுமே பார்த்துரு. 5.2ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் எல்லாமே பார்த்துரு. 13வது சேர்த்து பார்த்தா சந்தோஷம், எக்ஸாம்பிள் ஓகே. 5.3ல் 9 சம் இம்பார்ட்டன்ட். 5.4ல் 8th 12th எக்ஸாம்பிள் 5.36. இந்த 5.3ல் ஒரு சில சமயம் 2 மார்க்கே 5 மார்க்காக கேட்குறாங்க. பில்டிங் சம்னு ஒரு சம் இருக்கும், ஹில் சம் இருக்கும், கேட் சம் இருக்கும். இதெல்லாம் 2 மார்க்கு. ஆக்சுவலாக அதை தூக்கி 5 மார்க் கேட்குறாங்க, அதுவுமே நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கங்க. 5.4ல் படிக்க முடியாதவங்களுக்காக இந்த 3 சம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 3 சம் படிக்க முடிஞ்சவங்க எல்லாமே பாருங்கள். ஓகே, பாருங்கள், அதிகபட்சம் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே படித்து சேஃப், பக்கா சேஃப், கண்டிப்பாக எழுதிடலாம். ஓகேவா? அடுத்த சாப்டர் 6 நீ என்ன தான் முக்குனாலும் அதை கம்மி பண்ண முடியாது. என்ன கேட்பானே தெரியாது. 6.1 விட்டுக்கோ. 6.2 6.3 6.4 இது நீ மஸ்ட்டு ஸ்டடி இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்.
ஸோ ஷிப்பு சம் தான் படிப்பேன், ஏரோப்ளைன் தான் படிப்பேன்ட்டு இல்லாமல் எல்லாமே படிக்கிறது நல்லது. எது கேட்பானே சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு 5 மந்த் வரும், எது கேட்பானே சொல்ல முடியாது. சாப்டர் 7.1 டேஞ்சர் இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகமாக கேட்காதனால இதுலேருந்து கேட்பாங்க. இதில் படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு 9th 10th எக்ஸாம்பிள் இது பார்த்துக்க. ஆனால் இதையும் கூடுதலாக பார்த்தா நல்லது. 7.2 எல்லாருமே பார்த்துருங்க. அந்த பெட்ரோலு, அந்த உடன் பீஸு, எம்பேங்க்மெண்ட்டு, சிலிண்டருக்குள்ள சிலிண்டரு, அப்புறம் இந்த ஸ்பியரு, அதுக்கப்புறம் மில்க்கு. 7.23 ஃப்ரஸ்டம். 7.3லையும் நாதன், கேப்சூல், வெசல், அருள், ஜெல் பாக்ஸ், டாய், ஃப்ரனல் இது தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஐஸ்கிரீம் சம்மு, அலுமினியம் சம்மு, திக்னஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே பார்க்குறது நல்லது. 7.4 எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப வீக்காக இருந்தால் அட்லீஸ்ட் எக்ஸசைஸில் இதையாவது பாரு. 7.4 எக்ஸசைஸில் இது பாரு. ஆனால் எக்ஸாம்பிளில் 3மே பார்க்கணும், ஐஸ்கிரீம் சம்மோடு சேர்த்து. ஸோ ரொம்ப வீக்காக இருந்தால் இது மட்டும் பாரு 7.4. ஓகே, இந்த சம்ஸ் ஓகே. மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 2 5 மார்க் கூட எழுதிடலாம். 7.1 சேர்த்து நல்லா படிச்சு 2 எழுதிடலாம். சப்போஸ் 7.1 தெரியாது கேட்டால் கூட 1 கண்டிப்பாக எழுதலாம். சாப்டர் 8.2 கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் பார்த்துரு, கேட்கலாம் கேட்டுருவாங்க. 8.3 கம்மியாக தான் இருக்குது பார்த்துரு. 8.4 எக்ஸ்ட்ராவாக 2 சம் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் NCCNS அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் ஈஸி தான். ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, போட்டு பார்த்துட்டு ஈஸி தான். ஸோ 5 மார்க்ஸ் தட்டி தூக்கிடலாம். ரொம்ப வீக்காக இருந்தால் கூட தியரம், ஃபஸ்ட்டு சாப்டரு, 8th சாப்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் உனக்கு. அப்புறம் 3 3 5 5 ரேக்கா, 3 கன்சிடரம் 2.5 அதில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து 3rd சாப்டரில் ஸ்கொயர் ரூட்டு GCD, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டரில் குவாடிலேட்டரில், 6th சாப்டரில் ஷிப்பு சம்மு, ஏரோப்ளைன் சம்மு. ஷிப்புனா 2 ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் 7th சாப்டரில் வந்து முடிஞ்ச அளவு 7.3 7.4 மட்டுமாவது ஒழுக்கமாக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாவது படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஓரளவு படித்தாது 7 5 மார்க் எழுதலாம். நான் சொல்லும் ரொம்ப முடியாது உனக்கு. எல்லாமே நான் சொன்னது படித்தா 9 எழுதிடலாம். ஒன்று கம்பல்சரி க்ரியேட்டிவ் கேட்டால், இல்லை புக்கில் இருக்கிறது கேட்டாலே பிரச்சனைகளே எழுதிடலாம். ஒருவேளை க்ரியேட்டிவ் கேட்டால் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்க, ஓகேவா? யூனிட் எக்ஸசைஸு நல்லா படிக்கிறவங்க டாப்பர் மட்டும் பாரு, ஓகே? முடியாதவங்க பார்க்க வேண்டாம், இருக்கிறத பார்க்குறதே முடியாது. இதையும் பார்த்து குழப்பிக்காத. ஸோ யூனிட் 1ல், யூனிட் 2ல், யூனிட் 3ல், யூனிட் 4ல், 5ல் எல்லா யூனிட்லேயுமே கொடுத்துருக்குறேன். எல்லா யூனிட்லேயுமே 4ல் மட்டும் கொடுக்கல, எல்லா யூனிட்லேயுமே 5 மார்க் மட்டும் கொடுத்துருக்கேன். நல்லா போட்டுப்பார், பின்னாடி இருக்குது பார்த்துக்க, ஓகேவா? சரி, ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து 50 மார்க் எடுக்க முடியும் 5 மார்க்கில். எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எடுத்துடலாம். இந்த PDF யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். படிக்க முடியாதவனுக்கும் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு படிக்கணும்னு மஞ்சள் கலர் மார்க் பண்ணிட்டேன், படிக்கிறவனுக்கும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இன்னி பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, நல்லா போட்டு பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ.